வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக தலைமை செயலரின் அதிகார துஷ்பிரயோகம் தொடர்ந்தால் புதுச்சேரியில் மக்கள் புரட்சி வெடிக்கும். எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எச்சரிக்கை. அமெரிக்கா மரபணு மாற்றப்பட்ட உணவு இறக்குமதி. முதல்வர் ரங்கசாமியிடம் விவசாயிகள் முறையீடு. பிரதமரிடம் பேசுவதாக முதலமைச்சரும் உறுதி. புதுச்சேரியில் கேரள மக்களின் முத்தப்பர் விழா. மீன், கருவாடு, தேங்காய், கல் கொடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி கொண்டாட்டம். புதுச்சேரி ஹோட்டல் வாசலில் நடைபெற்ற திருமணம். தாலி எடுத்து கொடுத்து திருமணத்தை நடத்தி வைத்த விசிக தலைவர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக தலைமை செயலரின் அதிகார துஷ்பிரயோகம் தொடர்ந்தால் புதுச்சேரியில் மக்கள் புரட்சி வெடிக்கும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எச்சரித்துள்ளார். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றும் 292 ஒப்பந்த கௌரவ விரிவுரையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், பால சேவிகாக்கள் பணி நிரந்தரம் கோரி தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கல்வித்துறை முற்றுகை, மறியல், சிறை நிரப்பும் போராட்டத்தை அவர்கள் நடத்தினர். இந்த நிலையில் அமைச்சரவையில் ஓராண்டு பணி நீட்டிப்பு செய்ய மட்டும் அதிகாரிகள் ஒப்புக்கொண்டதாக தெரிய வந்தது. இதனை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி சட்டசபை அருகே ஆம்பூர் சாலையில் 2 நாள் தொடர் தர்ணா போராட்டத்தை அவர்கள் இன்று தொடங்கினர். போராட்டத்தை அரசு ஊழியர் சங்க கூட்டமைப்பு கௌரவ தலைவர் சேஷாச்சலம் தொடங்கி வைத்தார். கூட்டமைப்பு தலைவர் பாலகுமார், ஒருங்கிணைப்பு குழு பொற்செழியன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு ஆதரவாக பேசினார். அப்போது பணி நிரந்தரம் கோரிய ஆசிரியர்களின் போராட்டம் உறுதியாக இருக்க வேண்டும், தேர்தலை காரணம் காட்டி 6 மாத காலத்திற்கு ஒப்பந்தத்தை அரசு நீட்டித்து ஆசிரியர்களையும் எதிர்க்கட்சிகளையும் ஏமாற்றும், அமைச்சரவை எடுக்கும் முடிவுக்கு தலைமை செயலர் முட்டுக்கட்டை போடுவதால் தான் இது போன்ற போராட்டங்கள் தொடர்கிறது. இது நல்ல போக்கு அல்ல. ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதி, சட்டமன்றத்தில் அளித்த உறுதிமொழி எல்லாம் காற்றில் பறக்க விடப்பட்டுள்ளது. சட்டமன்றத்தில் அறிவிக்கும் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட சட்டமன்ற உறுதிமொழி குழு கலைக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளுக்கும் மேலாக ஏழை எளிய நடுத்தர மாணவர்களுக்கு பாடம் எடுத்து வரும் ஆசிரியர்கள் இளமையை இழந்து போராடுகிறார்கள். இந்த போராட்டத்தை புதுச்சேரியின் பொது போராட்டமாக கொண்டு செல்லாமல் முடிவுக்கு கொண்டு வந்து அவர்களை அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அதிகார துஷ்பிரயோகத்தை தலைமை செயலர் தொடர்ந்து செய்தால் மக்கள் புரட்சி வெடிக்கும். புதுச்சேரியில் அரசு அதிகாரிகளுடைய கை மிக பெரிய அளவில் போயிருக்குது. மிக மோசமான நிலையில அதிகார துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த தலைமை செயலர் அவரை போயிட்டு நீங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ் பண்ணிருப்பாரு, 25 வருஷம் முன்னாடி இருந்து ஐஏஎஸ் பாஸ் பண்ணிருப்பாரு. அதில் அவர் 10% அவர் பாஸ் பண்ண சொல்ல வேண்டியது. அவர் எடுக்கிற முடிவு தான் பாண்டிச்சேரியினுடைய அரச கட்டளைன்னா நீ ஒரு 10% பாஸ் பண்ணிட்டு நீ சொல்றதா நான் கேட்கறேன். நீ அறிவு இல்லாம சொல்றது எல்லாத்தையும் கேட்கக்கூடிய இடத்துல நாங்க இல்ல. இது பாண்டிச்சேரியில மக்கள் புரட்சியா கட்சியில இது மிகப்பெரிய தவறு நீங்க செய்யறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு நாங்க எப்போதும் கூட இருக்கிறோம். இந்த போராட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, துணை அமைப்பாளர் தைரியநாதன், பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன், தொகுதி செயலாளர் சக்திவேல், வடிவேல் மற்றும் ஆசிரியர்கள் பலரும் கலந்து கொண்டனர். நாளையும் இந்த தொடர் போராட்டம் நடத்தப்படுகிறது. அமெரிக்காவிலிருந்து வரி விலக்குடன் மரபணு மாற்றப்பட்ட உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்யும் மத்திய அரசின் முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தனர். அமெரிக்காவிலிருந்து வரி விலக்குடன் மரபணு மாற்றப்பட்ட உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்யும் மத்திய அரசின் முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தனர். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், அமெரிக்காவிலிருந்து தடையற்ற வரி விலக்குடன் மரபணு மாற்றப்பட்ட சோளம், சோயா மற்றும் பால் பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டால் இந்திய விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களுக்கு சந்தையில் விலை கிடைக்காது. இது ஒட்டுமொத்த விவசாய சமூகத்தையும் அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும். பால் மற்றும் விவசாய பொருட்களுக்கு பாதிப்பு வராது என துறை சார்ந்த அமைச்சர்கள் கூறுவது முற்றிலும் தவறானது. இது விவசாயிகளை திசை திருப்பும் செயல். இந்த இறக்குமதி முடிவை கைவிடக் கோரி டெல்லியில் பிரம்மாண்ட போராட்டங்களை நடத்த விவசாயிகள் ஆயத்தமாகி வருகின்றனர். விவசாயிகளின் கோரிக்கைகளை மிகுந்த கவனத்துடன் கேட்டறிந்த முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் கவலை நியாயமானது என்று தெரிவித்தார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக உடனடியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் தொலைபேசி வாயிலாக பேசி இந்திய விவசாயிகளின் நலனை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்துவேன் என்று உறுதியளித்தார். இந்த சந்திப்பின் போது 1970ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில்
அரசு ஊழியர்கள் மற்றும் அரசியல்வாதிகளின் ஊதியம் பல நூறு மடங்கு உயர்ந்துள்ள நிலையில் விவசாய பொருட்களின் விலை மட்டும் மிக குறைவாக உயர்த்தப்பட்டுள்ளது குறித்து விவசாயிகள் முதல்வரிடம் சுட்டிக்காட்டினர். அமெரிக்காவின் இந்த திட்டத்தால் இந்தியாவின் உணவு இறையாண்மை கேள்விக்குறியாகும் என்றும், உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்க வேண்டிய அரசு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடாது என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். புதுச்சேரியில் கேரள மக்கள் மீன், கருவாடு, கத்தி, தேங்காய், கல் கொடுத்து நேர்த்தி கடன் செலுத்தி முத்தப்பர் விழாவை கொண்டாடினர். கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் பரசின்னி கடவு முத்தப்பன் கோவில் உள்ளது. சிவபெருமானே இங்கு முத்தப்பனாக உள்ளார். சிவனும் சக்தியும் திருவப்பன் வெள்ளாட்டம் என்னும் 2 வேடங்களை அணிந்து மாந்தரீக நடனமாடி பக்தர்களுக்கு அருள்வாக்கு சொல்கின்றனர். கண்ணூர் புதுச்சேரியின் மாகே பிராந்தியம் அருகில் உள்ளது. இதனால் மாகே மக்களும் முத்தப்பனின் பக்தர்கள். உள்ளூர் பாரம்பரியத்தின்படி புதுச்சேரி வாழ் மலையாள மக்கள் கடந்த 7 ஆண்டுகளாக முத்தப்பனுக்கு விழா எடுத்து கொண்டாடி வருகின்றனர். இந்த முறை 8வது ஆண்டாக லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் பூங்காவில் முத்தப்பன் விழா நடைபெற்றது. தமிழ் மக்களின் குலதெய்வ வழிபாடு போல கேரள மக்கள் முத்தப்பன் திருவிழாவை நடத்துகின்றனர். இறுதி நாளில் திருவப்பன் வெள்ளாட்டம் என்னும் 2 வேடங்களை அணிந்து சிவன் சக்தி பள்ளி வேட்டை ஆடி குதித்து குதித்து பக்தர்களுக்கு அருள்வாக்கு சொல்லும் நிகழ்ச்சி செண்டை மேளம் முழங்க நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற கேரள மக்கள் சாமியிடம் தங்களது கோரிக்கைகளை காதில் கூறி அருள்வாக்கு பெற்றனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற சபாநாயகர் செல்வம் முத்தப்பனிடம் காதில் தனது வேண்டுதலை சொல்ல அதற்கு முத்தப்பன் அருள்வாக்கு கூறினார். தங்கள் வேண்டுதல் நிறைவேற விழாவில் பக்தர்கள் முத்தப்பனுக்கு தேங்காய், வெற்றிலை பாக்கு, பச்சை பயறு, மீன், கருவாடு போன்றவற்றோடு நீண்ட கத்தி மற்றும் தென்னங்கல்லையும் கொடுத்து வழிபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் தான் தங்கியிருந்த ஓட்டல் வாசலில் காத்திருந்த மணமக்களுக்கு அந்த இடத்திலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் எம்பி தாலி எடுத்து கொடுத்து திருமணத்தை நடத்தி வைத்தார். புதுச்சேரி வில்லியனூரில் தமிழ் முறையில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனை நடத்தி வைக்க வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் எம்பி அண்ணா சாலையில் உள்ள ஓட்டல் ஒன்றில் தங்கினார். காலை கோயில் கும்பாபிஷேகத்திற்கு புறப்பட்டு வெளியே வந்தார். வாசலில் புதிய திருமண ஜோடியான சதீஷ், சுபா ஆகியோர் காத்திருந்தனர். கடும் கூட்ட நெரிசலில் காணப்பட்ட நிலையில் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் எம்பி மாலைகளை எடுத்து கொடுத்து மணமக்களை மாற்றிக்கொள்ள செய்தார். மேலும் தாலியை எடுத்து கொடுத்து திருமணத்தையும் நடத்தி வைத்தார். இவர்களுக்கு வரும் 12ஆம் தேதி திருமண மண்டபத்தில் வரவேற்பு நடக்க இருக்கிறது. சென்ட்ரிங் வேலை செய்யும் சதீஷ் கட்சியின் உறுப்பினர் மட்டுமே. ஆனால் தலைவர் மீது அளவு கடந்த மரியாதை கொண்ட இவர் புதுச்சேரிக்கு எங்கு வந்தாலும் கூடவே இருந்து திரும்பும் வரை இறுதி வரை இருப்பார். அவரது விருப்பத்தை ஏற்று ஓட்டல் வாசலில் திருமணத்தை செய்து வைத்தார் தொல் திருமாவளவன் எம்பி. புதுவை பரதாலயா சார்பில் பரதநாட்டிய அரங்கேற்றம் புதுச்சேரி தமிழ்ச் சங்கத்தில் நடைபெற்றது. புதுவை பரதாலயா சார்பில் ஆண்டுதோறும் அரங்கேற்றம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி பரதாலயாவின் நாட்டியம் பயின்ற வெங்கடாசலம் மற்றும் மணிமொழி தம்பதியினரின் மகள் கவிதாவின் அரங்கேற்ற நிகழ்ச்சி புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு பரதாலயா நாட்டிய பள்ளியின் நிறுவனர் கலைமாமணி, அபயங்கரம் கிருஷ்ணன் மற்றும் இயக்குனர் பிரீதா பிரபதாஸ் ஆகியோர் தலைமை தாங்கினர். இதில் மாணவி கவிதா சிறப்பாக பரதநாட்டியம் ஆடி பார்வையாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். மேலும் விழாவில் சிறப்பு விருந்தினராக பாரதியார் பல்கலைக்கூட ஓய்வு பெற்ற நடனத்துறை HOD கலைமாமணி லூர்து சாந்தி மற்றும் சென்னை பரதநாட்டியம் கலாஷேத்ரா துணை பேராசிரியர் கலைமாமணி சூரிய நாராயணமூர்த்தி, புதுவை பல்கலைக்கழக நடனத்துறை தலைவர் கலைமாமணி விசித்ரா ஆகியோர் கலந்து கொண்டு மாணவி கவிதாவின் நடனத் திறமையை பாராட்டி பரிசுகள் மற்றும் சான்றிதழை வழங்கி வாழ்த்தினர்.
இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அரங்கேற்றம் கண்ட மாணவி கவிதாவின் நடன திறமைகளை கண்டு ஆச்சரியம் அடைந்ததோடு மாணவியை வெகுவாக பாராட்டினர். மேலும் பரதாலயா நாட்டிய பள்ளியின் நிறுவனர் கலைமாமணி, அபயங்கரம் கிருஷ்ணன், புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பரதநாட்டியத்தில் சிறந்து விளங்க பல்வேறு புதிய முயற்சிகளோடு மாணவர்களுக்கு பரதநாட்டியத்தை கற்பித்து உலகம் முழுவதும் பாரத கலையை கொண்டு சேர்த்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியிலிருந்து திருடப்பட்ட காரினை 300க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து காரின் வழித்தடங்களை கொண்டு சேலத்தில் சாதுரியமாக காரை கண்டுபிடித்த முதலியார்பேட்டை போலீசார் திருடப்பட்ட காரை விற்பனை செய்வதற்காக வாங்கிய புரோக்கர் நண்பரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் கர்நாடகாவில் தலைமறைவாகியுள்ள காரை திருடிச் சென்ற நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி சண்முகாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சிவபிரகாஷ். இவர் தனது வீட்டின் அருகே காரை நிறுத்த போதிய இடவசதி இல்லாததால் தனது காரினை 100 அடி சாலை மேம்பாலம் கீழே நிறுத்திவிட்டு தனது வீட்டிற்கு செல்வது வழக்கம். அதன்படி கடந்த வாரம் 100 அடி சாலை மேம்பாலம் கீழே காரினை நிறுத்திய சிவபிரகாஷ் மறுநாள் காரை எடுக்க வந்தபோது அங்கு கார் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் மர்ம நபர் ஒருவர் காரினை திருடிச் செல்வது பதிவாகியிருந்ததை தொடர்ந்து கார் சென்ற வழித்தடங்களை ஆய்வு செய்து புதுச்சேரி முதல் சேலம் வரை அனைத்து சுங்கசாவடி மற்றும் முக்கிய சந்திப்புகளில் உள்ள சுமார் 300க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். அதில் சேலம் சுங்கசாவடியை கார் கடக்கும் பொழுது காரை திருடிச் சென்ற நபருடன் மற்றொரு நபரும் அமர்ந்து செல்வது சிசிடிவியில் பதிவாகியிருந்தது. அதனைத் தொடர்ந்து இருவரது புகைப்படங்களையும் ஆதாரமாக கொண்டு அப்பகுதியில் போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது சேலம் பகுதியைச் சேர்ந்த பழைய கார் விற்பனை செய்யும் தொழில் செய்து வரும் தீர்த்தன் என்பது தெரிய வந்ததைத் தொடர்ந்து போலீசார் அவரை சேலத்தில் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் புதுச்சேரியில் இருந்து காரை திருடி வந்தது சேலத்தைச் சேர்ந்த ரமணா என்பதும் அவர் கடந்த 1 மாதங்களாக தீர்த்தனுடன் நட்பாக பழகி வந்த நிலையில் கடந்த வாரம் தனது அக்காவின் கார் விற்பனைக்கு உள்ளதாகவும் அதனை விற்பனை செய்து தரும்படி தீர்த்தனிடம் ரமணா கேட்டுள்ளார். அதன் அடிப்படையில் தீர்த்தன் ரமணாவிற்கு 30,000 முன்பணமாக கொடுத்துவிட்டு கார் விற்பனை செய்த பிறகு மீதி தொகையை அளிப்பதாக கூறியதாகவும் அதன் பிறகு ரமணா தன்னை தொடர்பு கொள்ளவில்லை என விசாரணையில் தீர்த்தன் தெரிவித்ததை அடுத்து தீர்த்தனிடமிருந்து காரை பறிமுதல் செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் காரை திருடிச் சென்ற ரமணா கர்நாடகா பகுதியில் பதுங்கி இருப்பதாக தகவல் தெரிய வந்ததை தொடர்ந்து அவரை போலீசார் கைது செய்யும் நடவடிக்கையில் தற்போது தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். குவைத் நாட்டில் வேலைக்காக சென்று சிக்கியிருந்த புதுச்சேரி பெண்ணை பாதுகாப்பாக மீட்க நடவடிக்கை மேற்கொண்ட லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு அந்த பெண் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் தட்டாஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ராஜாவின் மனைவி சத்தியவாணி குடும்ப வறுமை காரணமாக குவைத் நாட்டிற்கு வீட்டு வேலைக்காக சென்றிருந்தார். இந்த நிலையில் அவரது 13 வயது மகன் சுஜித் திடீர் உடல்நிலை பாதிப்பால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மகனின் நிலைமையை அறிந்த சத்தியவாணி புதுச்சேரி வர வீட்டு உரிமையாளரிடம் அனுமதி கேட்டபோது அங்குள்ள ஏஜென்ட் அவரை அனுப்ப மறுத்ததுடன் ஹவுஸ் அரெஸ்ட் போன்ற நிலையில் வீட்டு சிறையில் அடைத்து வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மிகுந்த மனவேதனை அடைந்த அவர் கணவர் ராஜா மனைவியை மீட்டு தரக்கோரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை நேரில் சந்தித்து மனு அளித்தார். இதனை மிகுந்த கவனத்துடன் எடுத்துக்கொண்ட ஜோஸ் சார்லஸ் மார்டின் உடனடியாக சத்தியவாணியை பாதுகாப்பாக மீட்டு கொண்டு வர தேவையான நடவடிக்கைகளை அந்நாட்டு தொடர்புடையவர்களுடன் பேசி விரைந்து மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். அதன் அடிப்படையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகள் குவைத் நாட்டில் உள்ள சத்தியவாணியுடன் தொடர்பு கொண்டு சட்ட ரீதியான மற்றும் நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இந்த தீவிர முயற்சியின் பலனாக சத்தியவாணி இன்று விமானம் மூலம் சென்னை அனுப்பி வைக்கப்பட்டு பின்னர் புதுச்சேரி வந்து தனது குடும்பத்துடன் இணைந்தார். சொந்த ஊருக்கு வந்தடைந்த சத்தியவாணி கண்ணீர் மல்க ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார். ஏஜென்ட் மூலிமா போயிருந்தேன். அங்கே கொஞ்சம் என் பையனுக்கு கொஞ்சம் உடம்பு, நான் போய் 3 மாதம் ஆகுது, என் பையனுக்கு உடம்பு முடியலன்ட்டு நான் லீவ் கேட்டேன். லீவெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். என்னை ஏஜென்சியில் விட்டுட்டாங்க. ஏஜென்சியில் விட்டோடனே சிம்மு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டாங்க. என்னை லாக் பண்ணிட்டாங்க. நான் சாரு இந்தியன் எம்என்சி எல்லாரையும் காண்டாக்ட் பண்ணேன். சார் மூலியமாக எல்லார் மூலியமாக நான் வெளியில் வந்துட்டேன்.
இப்போ நான் போய் என் பையனை பார்த்துட்டேன். புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் சுகாதாரத்துறை 108 அவசர ஊர்தி சேவை ஊழியர் சங்கம் சார்பில் நிலுவையில் உள்ள ஊதிய உயர்வு மற்றும் சலுகைகளை வலியுறுத்தி வரும் பிப்ரவரி 12ஆம் தேதி முதல் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக அச்சங்கம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் சுகாதாரத்துறை 108 அவசர ஊர்தி சேவை ஊழியர் சங்கம் சார்பில் முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. நிலுவையில் உள்ள ஊதிய உயர்வு மற்றும் சலுகைகளை வலியுறுத்தி வரும் பிப்ரவரி 12ஆம் தேதி முதல் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக அச்சங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தற்காலிகமாக பணியாற்றி வந்த ஓட்டுநர்களை கொண்டே 2011இல் மத்திய அரசின் NRHM திட்டத்தின் கீழ் 108 ஆம்புலன்ஸ் சேவை தொடங்கப்பட்டது. கடந்த ஆண்டு புதுச்சேரி முதலமைச்சர் அவர்கள் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு ரூபாய் 10,000 ஊதிய உயர்வு வழங்க ஆணை பிறப்பித்திருந்தார். ஆனால் இதுவரை அந்த ஊதிய உயர்வு நடைமுறைக்கு வராதது ஊழியர்களிடையே பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2020ஆம் ஆண்டு முதல் ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய போனஸ், வருடாந்திர ஊதிய உயர்வு மற்றும் இதர சலுகைகள் எந்தவித முன்னறிவிப்புமின்றி நிறுத்தப்பட்டுள்ளன. NRHM திட்டத்தின் கீழ் பணிபுரியும் மற்ற பிரிவினர்களுக்கு சலுகைகள் வழங்கப்படும் நிலையில் ஓட்டுநர்களுக்கு மட்டும் அதனை மறுப்பது சட்டத்திற்கு முரணானது என சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இது தொடர்பாக பலமுறை கடிதம் அளித்தும் சுகாதாரத்துறை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தங்களது வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி வரும் 12ஆம் தேதி புதுச்சேரி சுகாதாரத்துறை அலுவலகம் முன்பு அனைத்து ஆம்புலன்ஸ் சேவைகளையும் நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக ஊழியர் சங்கம் அறிவித்துள்ளது. வேலை நிறுத்தம் என்பது எங்களது விருப்பமல்ல, ஆனால் வாழ்வதற்கு வேறு வழியில்லாத சூழலில் இந்த முடிவை எடுத்துள்ளோம் என சங்கத்தின் நிர்வாகிகள் அந்த அறிக்கையில் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில சிறுபான்மை பிரிவு தலைவராக அப்துல் வஹாப் அவர்கள் நியமிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர் கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை நேரில் சந்தித்தார். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில சிறுபான்மை பிரிவு தலைவராக அப்துல் வஹாப் அவர்கள் நியமிக்கப்பட்டதைத் தொடர்ந்து கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை அவர் நேரில் சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது தமக்கு வழங்கப்பட்ட பொறுப்புக்கு நன்றி தெரிவித்ததுடன் கட்சியின் வளர்ச்சிக்கும் சிறுபான்மை மக்களின் முன்னேற்றத்திற்கும் முழுமையாக பணியாற்றுவேன் என அப்துல் வஹாப் உறுதியளித்தார். அப்போது கட்சியின் நிர்வாகிகள் உடன் இருந்தனர். புதுவை முத்தியால்பேட்டை தொகுதியில் நடைபெற்ற செந்தில்குமரன் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் வழங்கினார். புதுவை முத்தியால்பேட்டை தொகுதியில் பாஜக பிரமுகர் செந்தில்குமரன் ஆதரவாளர்கள் நடத்திய முத்தியால்பேட்டை அளவிலான செந்தில்குமரன் கோப்பை கிரிக்கெட் தொடரில் வெற்றி பெற்ற கோட் சிசி அணிக்கு வெற்றி கோப்பையும் பரிசு தொகை ரூபாய் 25,000ஐயும் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் வழங்கினார். இரண்டாம் பரிசாக டீம் 11 15,000 ரூபாய், மூன்றாம் பரிசு ஃபைசிங் அண்டர் 10,000 ரூபாய் மற்றும் சிறந்த வீரர்களுக்கான விருது விஜய் SN பாய்ஸ் ரூபாய் 5,000 ஆகியவை வழங்கப்பட்டது. வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் ஆலய திருப்பணிக்கு அரியாங்குப்பம் கொம்யூன் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் ரூபாய் 60,000 நன்கொடை வழங்கினார். புதுவை மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் பகுதியில் அமைந்துள்ள 100 ஆண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீரம்மன் ஆலய அஷ்டபந்தன ரஜதபந்தன மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 12ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் ஆலய அறங்காவல் குழுவினரால் பல்வேறு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்று செங்கழுநீரம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் மகா கணபதி ஹோமம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அரியாங்குப்பம் கொம்யூன் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து ஆலய நிர்வாகிகளிடம் திருப்பணிக்காக தமது சொந்த நிதியிலிருந்து சுமார் 60,000 ரூபாய் ரொக்க பணத்தை ஆலய நிர்வாக அதிகாரி சுரேஷ் மற்றும்
திருப்பணிக்குழு தலைவர் மகாலிங்கம் என்கிற காத்தவராயன் மற்றும் திருப்பணிக்குழு உறுப்பினர்கள் முன்னிலையில் வழங்கினார். இதில் சிவலிங்கம், முருகன், முகிலன், எழிலன், பேட்டரி பாபு, டைசன், பாபு, சக்திவேல் மற்றும் ஆலய நிர்வாகிகள், பஞ்சாயத்து தலைவர்கள், ஊர் பெரியவர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம் பிறந்தநாளை முன்னிட்டு ஐயங்குட்டிப்பாளையம் நண்பர்கள் சார்பில் பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி இந்திரா நகர் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி அரசு கொறடாவுமான ஆறுமுகம் என்கிற ஏகேடியின் பிறந்தநாள் தொகுதி முழுவதும் கடந்த 7ஆம் தேதி முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஐயங்குட்டிப்பாளையம் நண்பர்கள் குழு KS ராஜா தலைமையில் சிவா, ஞானவேல், ஸ்ரீதர், சோமு உள்ளிட்ட நண்பர்கள் ஒன்றிணைந்து அப்பகுதி பொதுமக்கள் 500 பேருக்கு பிரியாணி விருந்து அளித்தனர். இதில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம் என்கிற ஏகேடி பொதுமக்கள் முன்னிலையில் பிறந்தநாள் கேக்கு வெட்டி அனைவருக்கும் வழங்கியதோடு பொதுமக்கள் அனைவருக்கும் பிரியாணியை பரிமாறினார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி பொதுமக்கள் பலரும் சட்டமன்ற உறுப்பினருக்கு தங்களது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விவசாயிகள் பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கம் ஆவேசமாக கருத்து தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு விவசாயிகளின் தற்போதைய அவலநிலை குறித்து உருக்கமாக மற்றும் ஆவேசமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். பத்திரிகையாளர்களிடம் பேசிய சங்கத்தின் பிரதிநிதிகள் கடந்த 50 ஆண்டுகளில் மற்ற துறையினரின் ஊதியத்திற்கும் விவசாயிகளின் வருமானத்திற்கும் இடையே உள்ள மலைப்பொழுவான வித்தியாசத்தை புள்ளி விவரங்களுடன் விளக்கினர். 1970இல் 250 ரூபாயாக இருந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரின் சம்பளம் இன்று 1,05,000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. அதாவது 420 மடங்காக உயர்ந்துள்ளது. வங்கி மேலாளரின் சம்பளம் 1000 மடங்கு உயர்ந்துள்ளது. ஆனால் அதே காலகட்டத்தில் விவசாயிகளின் நெல் மற்றும் கரும்பு விலை வெறும் 35 மடங்கு மட்டுமே உயர்ந்துள்ளது. மற்ற அரசு ஊழியர்களின் ஊதிய உயர்வுக்கு நிகராக நெல் மற்றும் கரும்புக்கு விலை கொடுத்திருந்தால் இன்று ஒரு டன் கரும்புக்கு 90,000 ரூபாயும் ஒரு மூட்டை நெல்லுக்கு 3,000 ரூபாய்க்கு மேலும் கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் அரசு விவசாயிகளை வஞ்சித்து வருகிறது என அவர்கள் குற்றம் சாட்டினர். கோதாவரி, காவிரி இணைப்பு திட்டத்தை உடனடியாக செயல்படுத்தி வீணாக கடலில் கலக்கும் 1330 TMC தண்ணீரை விவசாயத்திற்கு பயன்படுத்த வேண்டும். கார்ப்பரேட் நிறுவனங்களின் பல லட்சம் கோடி கடன்களை தள்ளுபடி செய்யும் மத்திய அரசு ஏழை விவசாயிகளின் வங்கி கடன்களை உடனடியாக தள்ளுபடி செய்ய வேண்டும். பாண்டியாறு, புன்னம்புழா திட்டம் மற்றும் மேலாறு அணை திட்டங்களை நிறைவேற்றி பாசன வசதிகளை மேம்படுத்த வேண்டும். விவசாயிகளுக்கு லாபகரமான விலை கொடுக்கவில்லை என்றால் விவசாயம் அழிந்துவிடும். கார்ப்பரேட் நிறுவனங்கள் விவசாய நிலங்களை ஆக்கிரமிக்கும் அபாயம் உள்ளது. உணவு பஞ்சம் ஏற்பட்டால் எந்த பணமும் உயிரை காப்பாற்றாது என எச்சரித்த அவர்கள் அரசியல் கட்சிகள் விவசாயிகளை வாக்கு வங்கியாக மட்டுமே பார்க்காமல் அவர்களின் வாழ்வாதாரத்தை காக்க முன்வர வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். புதுவை முத்தியால்பேட்டையில் MRCP நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் சிறுமிக்கு காங்கிரஸ் கட்சியின் முத்தியால்பேட்டை தொகுதியின் பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் தனது சொந்த செலவில் சக்கர நாற்காலியை வழங்கினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரைச் சேர்ந்த ஜெயக்குமார் காயத்ரி தம்பதியின் மகள் சாய் கிருத்திகா. 17 வயதான இவர் MRCP என்ற நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிறார். அவரால் நடக்கவும் உட்காரவும் முடியாமல் சிரமப்பட்டு வருகிறார். இந்த நிலையில் அவருக்கு உதவுமாறு அவரது பெற்றோர்கள் புதுவை மாநில காங்கிரஸ் கட்சியின் செயலாளரும் முத்தியால்பேட்டை தொகுதி பொறுப்பாளருமான ஈரம் ராஜேந்திரன் அவர்களிடம் கோரிக்கை விடுத்தனர். இதனை ஏற்றுக்கொண்டு தனது சொந்த செலவில் சிறுமிக்கு சக்கர நாற்காலியை அவர் வழங்கினார். மீண்டும் முக்கிய செய்திகள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக தலைமை செயலரின் அதிகார துஷ்பிரயோகம் தொடர்ந்தால் புதுச்சேரியில் மக்கள் புரட்சி வெடிக்கும். எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எச்சரிக்கை. அமெரிக்கா மரபணு மாற்றப்பட்ட உணவு இறக்குமதி. முதல்வர் ரங்கசாமியிடம் விவசாயிகள் முறையீடு. பிரதமரிடம் பேசுவதாக முதலமைச்சரும் உறுதி. புதுச்சேரியில் கேரள மக்களின் முத்தப்பர் விழா. மீன், கருவாடு, தேங்காய், கல் கொடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி கொண்டாட்டம். புதுச்சேரி ஹோட்டல் வாசலில் நடைபெற்ற திருமணம். தாலி எடுத்து கொடுத்து திருமணத்தை நடத்தி வைத்த VCK தலைவர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.